நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பொண்ணுங்களே இப்படிதான் தெரிஞ்சு போச்சிடா, அவங்க கண்ணு நம்ம கலர்னு தெரிஞ்சு போச்சிடா. பொண்ணுங்களே இப்படிதான் தெரிஞ்சு போச்சிடா, அவங்க கண்ணு நம்ம கலர்னு தெரிஞ்சு போச்சிடா. இந்த பொண்ணுங்களே இப்படிதான் தெரிஞ்சு போச்சிடா, அவங்க கண்ணு நம்ம கலர்னு தெரிஞ்சு போச்சிடா. பின்னால சுத்த வச்சு பித்து குழியாக வச்சு இல்லாத கணக்கையெல்லாம் போடுவாங்கடா, அவங்க பார்வையால பால்டாயில ஊத்துவாங்கடா. இந்த பொண்ணுங்களே இப்படிதான் தெரிஞ்சு போச்சிடா, அவங்க கண்ணு நம்ம கலர்னு தெரிஞ்சு போச்சிடா. வாங்கி கொடுக்கிறோம், கவிதை எழுதி கொடுக்கிறோம், செல்ல வாங்கி கொடுக்கிறோம், ரீசார்ஜும் பண்ணி கொடுக்கிறோம், அன்ப கூட வாரி வாரி கொடுக்கிறோம், அவங்க வீட்டுக்குந்த ரேஷன் வாங்கி கொடுக்கிறோம். நாம கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கிட்ட அவங்க தான் நமக்கு வேதனைய கொடுக்கிறாங்க. என்னடா இதுல நீதி நேர்மை இருக்குதுன்னு சொல்லிடா சொல்லிடா. பொண்ணுங்கள் இப்படிதான் தெரிஞ்சு போச்சிடா, அவங்க கண்ணு நம்ம கலர்னு தெரிஞ்சு போச்சிடா. பின்னால சுத்த வச்சு பித்து குழியாக வச்சு இல்லாத கணக்கையெல்லாம் போடுவாங்கடா, அவங்க பார்வையால பால்டாயில ஊத்துவாங்கடா. இல்லாத கணக்கையெல்லாம் போடுவாங்கடா, அவங்க பார்வையால பால்டாயில ஊத்துவாங்கடா. அப்புறம் டைட்டில் வின்க்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கு? எப்போதுமே உங்களுக்கு மவுஸ் கூட உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் அதிகம், யாரும் உங்களை சும்மா விட மாட்டாங்க, ஓடி ஓடி வந்து ஆட்டோகிராஃப்லாம் கேட்பாங்க. இப்போ வந்து சாரோட மவுஸ் இன்னும் கூடி இருக்கு, நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் செலிபிரிட்டி. ஸோ வாழ்க்கை எப்படி மாதிரி இருக்கு? நினச்ச வாழ்க்கை கிடச்சிருச்சு. அதுக்கு மேலே வேர்ல்டு ஃபுல்லாக நான் வின் பண்ணணும்னு நினச்சாங்க, அவங்களோட ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன். அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷமே. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிஜமாக. எஸ், ரெக்கார்ட் நம்பர் ஆஃப் வோட்ஸ் இல்லையா? 7.5 லட்சத்துக்கும் மேலான வாக்குகள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இந்த தருணத்தில் நிறைய பேர் அவங்க கங்க்ராட்ஸ் சொல்லியிருப்பாங்க, வாழ்த்துக்களை சொல்லியிருப்பாங்க. ஒரு ஃபேண்டாஸ்டிக் மியூசிக் டைரக்டர் அவங்க முன்னாலேயே இருக்கார், அண்ட் மியூசிக்கை பற்றி நிறைய தெரிஞ்சவர். அவர்கிட்டேருந்து என்ன சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னு கேட்கலாம். ஜேம்ஸ் வசந்தன் சார், நம்ம டைட்டில் வினர் சூப்பர் சிங்கர் ஃபாரின் தோனி கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் திவாகரன் ஞாபகம் வச்சிருக்கிறத விட திவாகரன் என்ன தான் அதிகம். இது வேற கதை தான். நீங்கள் அது எங்களுக்குள்ள ஒரு தனி உறவு முறை உண்டு. திவாகர் தமிழ்நாட்டில் ஹையஸ்ட், இப்போ இந்தியாவோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் மாதிரி தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் அமெச்சூர்ஸ் மியூசிஷியன்ஸ் அவார்டு வந்து சூப்பர் சிங்கர் டைட்டில் இல்லையா? அதை வின் பண்ணியாச்சு. டு யூ திங்க் யுவர் மியூசிக் எண்ட்ஸ் ஹியர்? இங்கே முடிஞ்சு போச்சா? உன்னோட கனவு தீர்ந்துச்சு, முடிஞ்சுதா? இனிமே தான் இருக்குது எல்லாமே. இதுதான் ஆரம்பம். வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் மைல் ஸ்டோன்? உன்னோட டார்கெட் என்ன? அது எனக்கு தெரியணும். மியூசிக் கற்றுக்காமல் நிறைய இங்கே நான் அச்சீவ் பண்ணிட்டேன். இனிமேல் பாடுற எல்லாமே மியூசிக் தெரிஞ்ச ஒரு
ஆலா பாடணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ மியூசிக்கில் என்னெல்லாம் கற்றுக்க முடியுமோ, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ, அது எல்லாமே கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு நிறைய கற்றுப்பேன். மியூசிக் மட்டும்தான் என்னோட வாழ்க்கையை எடுத்துகிட்டு கண்டிப்பாக பண்ணுவேன் சார். நிச்சயமா பண்ணுவியா? கண்டிப்பாக. வெரி குட், யூ வில் டூ வெல். தேங்க்யூ சார். ஓகே திவாகர், நீங்கள் நல்லா பேசுனதுக்காக உங்களுக்கு ஒரு ஐபேட். ஏய் ரொம்ப நன்றி.